Hello friends, welcome to our channel Techsparktamil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Realme தரப்புல இருந்து லான்ச் பண்ண Realme X7 இந்த மொபைல்ல பார்த்தா அன்பாக்சிங் பிளஸ் பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகான் அழுத்தி இதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போற போஸ்டோட அப்டேட் நீங்க உடனே பண்ணிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்ன கொடுத்தாங்க டீடைலா பார்த்தலாம். பிளஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா டீடைல் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மி பிராண்டோட லோகோ, இந்த ஃபோனோட மாடல் நேம், ப்ளஸ் இந்த ஃபோனோட 5G மாடல், ப்ளஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பாலித்தீன் பேப்பர் போட்டிருக்கனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரிக்கிறதுக்கு. ஒரு வழியாக அதை நம்ம பாலித்தீன் பேப்பரை இப்போ பிரிச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அன்கவர் எக்ஸ்ட்ரானரி ஸ்பீட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல அந்த எக்ஸ்ட்ரானரி பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மொபைல் கொடுத்துருக்குறாங்க, அடுத்த டிபியூ கேஸ், 65 வாட்ஸ் கொண்டான டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சூப்பர் டாட் சார்ஜர், நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள், சிம் எஜெக்டட் பின் மற்றும் டைப் சி போர்ட் டு 3.5 ஜாக் ஆடியோ கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ண கையோட இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். இந்த ஃபோன் பூட் அப் டயத்தில் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவியோ பற்றி பார்த்துடலாம். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் ராக்கர் கீ, பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரை, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. டாப்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மி ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரியல்மி மாடலோட நேம் பார்த்தீங்கன்னா ரியல்மி X7. இந்த கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் சில்வர். நம்ம கீழே இருக்க மாடல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB மாடல். இதுலேயே பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB மாடல் அப்படிங்கிற 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 17,999 ரூபா, அப்ராக்சிமேட்லி 18,000 ரூபா. அதுதான் 17,999 ரூபான்னு சொல்றோம். இதோட இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 19,999 ரூபா, 20,000 ரூபா. இப்போ இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி பார்த்துடலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃபினிஷரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ் பாடி. பிளஸ் இந்த போனோட வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல பார்த்தீங்கன்னா 600 நெட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போன்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புல இருந்து கிளைம் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த போனோட ப்ராசஸர் பத்தி பார்த்துடலாம். இந்த போன்ல பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 800U அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்குது. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 7 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல வந்து நம்மளுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. இந்த போன்ல நம்மளுக்கு டூயல் 5G சப்போர்ட் நெட்வொர்க்கும் இருக்குது. சப்போர்ட் பண்றதுக்கு AMOLED G57 அப்படிங்கிற ஜிபியும் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB மாடல், அதுலேயே பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB மாடல் அப்படிங்கிற 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா UFS 2.1 அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சர் வேல்யூம், இதோட ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் f2.3 அப்பச்சர் வேல்யூம், இதோட மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா மேக்ரோக்காக கொடுத்துருக்காங்க 4 மெகா பிக்சல் f2.4 அப்பச்சர் வேல்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல உங்களுக்கு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் f2.5 அப்பச்சர் வேல்யூட வருது. இப்போ இந்த போன்ல எடுத்த ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க. இந்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ Realme X7 Proட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ குவாலிட்டி வந்து எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p பிக்சலில் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கேமரா வழியாக உங்களால் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் எடுக்க முடியும். 1080p பிக்சலில் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். இது இந்த கேமரா வழியாக 4Kல உங்களால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ Realme X7 Proவோட பேக் கேமரா வழியாக எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 fps 4Kல ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோட இமேஜ் குவாலிட்டி எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோட இமேஜ் ஸ்டெப்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்துக்கலாம். அதே நீங்கள் 1080p எடுக்கிறீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் நீங்கள் 1080p 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற பேட்டரி செக்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4310 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸ்லேயே 65 வாட்ஸ் கொண்ட சூப்பர் டாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்க நல்ல விஷயம். என்னதான் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு 65 வாட்ஸ் சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்தனாலும் ஃபோன் சப்போர்ட் கூட சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து 50 வாட்ஸ் தான் ஃபோன் சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4310 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 176 கிராம் தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. இதை கையில் பிடிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட போக்கோ X3 பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப அதிகமான வெயிட் இருந்தது. அதுக்கு முன்னாடி போட்ட Vivo V20 Pro அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதை கம்பேர் பண்ணும்போது அது வெயிட் கூட தான். அதே மாதிரி ஸ்லிம்னஸும் பேட்டரியும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட வெயிட் அதிகமாக தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக காம்பேக்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபோனோட UI பார்த்தீங்கன்னா Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட UI பார்த்தீங்கன்னா Realme UI 1.0 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போட போஸ்டோட அப்டேட்டை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த மொபைல் பை பண்ணு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு வேரியண்டோட மாடலும் லிங்க் கொடுத்துருக்கேன். 8GB RAM 128GB மாடல், 6GB RAM 128GB மாடல். இதோட ரெண்டு பை லிங்க்கும் பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைப் நம்மளோட சேனலுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்டேட் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாரும் எங்கள் மாமாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.